வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் இளங்கோமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போனால், இது எமஹா பேசினோ ஸ்கூட்டர் மாடல் வண்டி. இந்த வண்டியில் வந்து நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் ஆகக்காண்டி வந்திருக்கு. இப்போ இந்த வண்டியில் வந்து சர்வீஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆயில் மாற்றும் போது ஆயில் ஃபில்ட்ரு வரும். பார்க்கும்போது தெரியும் ஆயில் ஃபில்ட்ரு எந்த இடத்துல வரும்னா அந்த சைடு வரும். இங்கிட்ட அடியில் வந்து ஆயில் கழட்டி விட்ற இடம் இருக்கும். அதே இது வந்து இந்த சைடு பார்க்கும்போது இந்த சைடு வந்து ஆயில் ஃபில்ட்ரு இந்த இடத்துல வரும். 17ஆம் நம்பர் போல்ட் ஒன்று போட்டு அதில் ஆயில் ஃபில்ட்ரு வரும். அந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, இன்ஜினுக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது இன்ஜினோட நாய்ஸ் நல்லாயிருக்கும், மைலேஜ் பிக்கப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நிறையா பேர் வந்து பெட்ரோல் பல்கில் ஆயில் மாற்றுறாங்க. பெட்ரோல் பல்கில் ஆயில் மாற்றும் போது என்ன செய்வாங்கன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி ஆயில் போல்ட்டனா கழட்ட மாட்டாங்க. ஆயில் போல்ட்டை கழட்டி நமக்கு ஆயிலை உருவி விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆயில் ஃபில்டரை கழட்ட மாட்டாங்க. இந்த சைடு ஆயில் ஊற்றுறோம்ல, இந்த இடத்துல வந்து இதை மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு டீப்பு மாதிரி போட்டு ஏற வச்சு ஆயிலை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துகிட்டு மறுபடியும் ஆயில் ஊற்றுவாங்க. நம்ம ப்ரொசீஜராக ஷோரூம் இல்லாட்டி வெளியே ஒர்க் ஷாப்பில் விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஆயிலை வந்து ரூல்ஸ் படி கழட்டி அந்த ஆயில் ஃபில்ட்ரையும் வந்து க்ளீன் பண்ணி போடுவாங்க. பல்கில் வந்து ஆயில் மாற்றினா இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த எமஹா பேசினோ வந்து நம்மகிட்ட சர்வீஸ் செக்கப் வந்தனால இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டிக்கு வந்து ஆயில் ஃபில்டர் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற பதிவு வந்து ஒரு சின்னதாக விட்டுருக்கேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.